வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பூச்செடி கொஞ்சம் ரேர் வெரைட்டின்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு நம்ம தோட்டத்தையுமே நம்ம வீட்டையுமே அலங்கரிக்கக்கூடிய ஒரு அழகான பூச்செடி. அது என்ன மாதிரி பூச்செடி, அது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியை பார்லேரியா ரிப்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இதை டிசம்பர் பூன்னு சொல்லுவோம். டிசம்பர் பூவில் நம்ம காமனாக பார்க்குறது ஒரு வயலட் கலரு, ஒரு ஒயிட்டும் வயலட்டும் மிக்ஸ் ஆன கலர் கூட பார்த்துருக்கோம், எல்லோ கலர் கூட பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ரெட் கலர் கொஞ்சம் ரேர் வெரைட்டி. அந்த வயலட் கலரில் எல்லோ கலரில் இருக்க செடிகள் எல்லாம் முட்கள் இருக்கும். இந்த செடியில் முள் கிடையாது. ரொம்ப அந்த தண்டுகள் எல்லாமே ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் செடி. இல்லைன்னா கொஞ்சம் அங்கிட்டு வளைச்சோம்னா டக்குன்னு உடைஞ்சிரும். நர்சரியில் இந்த செடி நான் வாங்கும்போது இது கொடி மாதிரி படரும்னு சொன்னாங்க. நான் வாங்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஒரு சின்ன செடியாக தான் வாங்கினேன். இது அப்படி ஒன்றும் ரொம்ப க்ரீப்பராக போகலை. நிறைய பக்கம் விட்டு உடஞ்சி வளருது. இதை க்ரீப்பராகவும் படர்த்தி விடலாம். வேண்டான்னா நல்லா கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தொட்டிக்குள்ளேயே வச்சு புஷ்ஷியாக வளர்க்கலாம். மற்ற வெள்ளை கலரு மஞ்சள் கலர் பூச்செடிகளுக்கு இடையில இந்த சிவப்பு கலர் பூச்செடி வச்சு வளர்க்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவை நம்ம மல்லிகைப்பூ கெட்டும்போது உடையில் கெட்டியும் தலைக்கு வைக்கலாம். இந்த செடி நம்ம கிளைமேட்லேயே ரொம்ப நல்லா வளருது. இந்த செடி வளர்க்குறதுக்கு மண் கலவைன்னா மண், தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு தொழு உரம், இந்த 3ம் கலந்து கொஞ்சோல வேப்ப முன்னாக்கு மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த செடியை வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக வளருது. முழு சூரிய வெளிச்சத்தில் தான் வைக்கணும். அப்போ தான் இதில் பூக்கள் பூக்கும். தண்ணி கண்டிப்பாக தினமும் ஊற்றிடணும், மழைக்காலம் தவிர. அப்போ தான் இந்த செடிகள் நல்லா ஈரப்பதம் அந்த மண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நல்லா வளரும். பூக்களுமே நிறைய கொடுக்கும். இந்த செடிகளுக்கு ஃபர்டிலைசர்னால் நான் முதல்ல தொழு உரம் தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஏபி சுற்றி போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பித்தது. இந்த செடியோட மொட்டுக்கள் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 2 இலைகளுக்கு இடையில ஒரு மாதிரி சப்பையாக 2 இலை ஒட்டினாப்புல தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே இருந்து தான் இந்த பூ வெடித்து வெளியில் வருது. இந்த பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்களா? 2 இலைகளுக்கு இடையில அடுத்து உள்ளதெல்லாம் மொட்டு, நிறைய மொட்டு வச்சுருக்குது. டெய்லி ஒரு 4-5 பூ பூக்குது. ஆனால் இந்த ஃப்ளவர் லாங் லாஸ்டிங் கிடையாது. இன்னைக்கு பூத்துதுன்னா மறுநாள் வாடி கீழே விழுந்துருது. பூத்து முடிஞ்ச உடனே அந்த அந்த இது சீட் அந்த ஃபார்ம் ஃப்ளவர் வர்ற இடத்துல காஞ்சு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆயிடுது. இந்த தெரியுது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஆயிடுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்குது. இந்த விதைகள் பட்டு நிறைய செடிகள் நம்மளுக்கு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடியை விதைகள் மூலமாகவும் ப்ரப்பகேட் பண்ணலாம், இந்த ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் ப்ரப்பகேட் பண்ணலாம். விதைகள் மூலமாக ப்ரப்பகேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேருந்து சீட்ஸ் இப்போ தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமே தான் போட்டு பார்க்கணும். ஸ்டெம் வச்சு நான் இன்னும் ப்ரப்பகேட் பண்ணலை. செடியை சின்ன செடி தான், ஒரு 4-5 மாதம்தான் ஆகுது இந்த செடி வாங்கி. இந்த செடிக்கு நோய் தாக்குதல் என் செடிக்கு இது வரைக்கும் வரல. ஆனால் மற்ற செம்பருத்தி செடிகளில் இருந்தோ மற்ற செடிகளில் இருந்தோ இதுக்கு வர நோய் தாக்குதல் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம வந்தாலும் வராட்டாலுமே எக்ஸோடஸ் 1 லிட்டர் தண்ணியில் 1 ml கலந்து நல்லா மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மழை காலத்தில் ஃபங்கல் அட்டாக் வந்ததுன்னா ஃபஞ்சிசைடு பவுடர் இருக்கு இல்லையா? சாஃப்ட் ஃபஞ்சிசைடு பவுடருமே 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம். இந்த டிசம்பர் பூச்செடி லோக்கலில் சின்ன நர்சரியில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பெரிய நர்சரிஸ் இந்த ரோஸ் செடிகள்லாம் நிறைய விற்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பூச்செடிகள் விற்கிற நர்சரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு கலர், ஏதாவது ஒரு கலர் வாங்கி வளருங்க. நம்ம வீட்டையும் தோட்டத்தையும் அழகாக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.